வணக்கம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பஞ்சமி திதி வருது. கேது பகவான் கன்னி ராசியிலும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு 9 ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கிறது. 3 ராசிகளுக்குத்தான் வம்பு வழக்கு இருக்கிறது. அதையும் பரிகாரத்தினாலே மாற்றிக்கொள்ளலாம். எப்படி என்பதை இப்பொழுது சொல்லுகிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாள். வெற்றி, உயர்வு, உங்கள் மனோதிடம் ஜெயிக்கும். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடணும். சொல்கிறோம். நல்ல நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 4, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். எதிலிருந்து? திருஷ்டியிலிருந்து. அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில், முருகன் கோயிலில் இருந்து படித்து பாருங்க. அம்மா கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, அசட்டு தைரியம், ஓவர் அலட்டல் வேண்டாம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பழனியே போற்றி, பழனியே போற்றி, பரமனே போற்றி. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. அதில் நக்கீரர் அருளி இருக்கிற திருமுருகாற்றுப்படை படித்து பாருங்க. நல்லது. புரியுதோ புரியலையோ படிங்க. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க. சந்தோஷம். மிருக சீரிடத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அதனுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்திலே நல்ல நாள். திருஷ்டி இருக்கு. மனசில் மட்டும் ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில், முருகன் கோயிலில் இருந்து படித்து பாருங்க. அம்மா கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாள். சந்தோஷம். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு மனசுல ஓம் நக்கீரரே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில், முருகன் கோயிலில் இருந்து படித்து பாருங்க. அம்மா கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அதனுடைய தலைவர் கேது. மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்னைக்கு கட்டாயம் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் குமர குருபரே போற்றி, குமர குருபரனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில், முருகன் கோயிலில் இருந்து படித்து பாருங்க. அம்மா கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு உண்டு. குறிப்பாக சித்திரைக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அதனுடைய தலைவர் செவ்வாய். உங்களோட பிறவி பலமான பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாள். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். ஜெயமோகனில் இருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது. படிச்சு பாருங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் புளி சாதம் தருவது நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க. சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. வெற்றி உண்டு. நல்லது. அப்புறம் என்ன? சந்தோஷம். மனசுல ஒரு மந்திரம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீ காளஹஸ்தியே போற்றி. ஹஸ்தினா யானை, ஸ்ரீனா என்ன, காளன்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று யானை, ஒன்று சர்ப்பம், ஒன்று சிலந்தி. ஆமாம்.
ஸ்ரீகாளஹஸ்தி. சிலந்தி, யானை, சர்ப்பம் மூணும் வழிபட்ட இடம் ஸ்ரீகாளஹஸ்தி. சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 4, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயமோகனில் இருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் தருவது நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக இல்லை. நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி. அனுகூலமான எண் 5 மேற்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏத்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. அதில் நக்கீரர் அருளி இருக்கிற திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க, நல்லது. புரியுதோ புரியலையோ படிங்க. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மூலம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. மூலம் நட்சத்திரத்தினுடைய தலைவர் கேது பகவான். மொத்தத்திலே மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்க்கை வளமாகும், வெற்றி அதிகமாகும், உயர்வு உண்டு. நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் வள்ளலாரே போற்றி, வள்ளலாரே போற்றி. ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலார். சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கங்க, சொல்லிட்டோம், கேட்டுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஜெயமோகனில் இருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் தருவது நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. ஜெயிக்கிறீர்கள். நல்லா இருக்கு, சந்தோஷம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயமோகனில் இருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் தருவது நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை, நிதானம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சியவனரே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏத்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. அதில் நக்கீரர் அருளி இருக்கிற திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க, நல்லது. புரியுதோ புரியலையோ படிங்க. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். மென்மேலும் சிறப்படைவீர்கள். உயர்வு உண்டு. நல்லது. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் கருணாம்பாளே போற்றி, கார்கோடகனே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயமோகனில் இருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் தருவது நல்லது. நேயர்களே, கேது பகவான் 3 ராசிகள் தான் இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்வார். மேபி 4 ராசிகளுக்குன்னு சொல்லிக்கலாம். மிதுனம் கிடையாது. மேஷத்துக்கு உதவி செய்கிறார், ரிஷபத்துக்கு உதவி செய்கிறார். ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு தான் உதவி, மேஷத்துக்கு நிறைய உதவி, விருச்சிகத்துக்கு நிறைய உதவி, கடகத்துக்கு நிறைய உதவி. ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.